திருவருள் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. அற்புதமான ஒரு விரதம் வந்து கொண்டே இருக்கிறது. அது சஷ்டி விரதம். சூரசம்ஹாரம் நடந்த பிறகு அதற்கப்புறமாக வள்ளி தேவயானை திருமணம் அப்படின்னு நடக்கிறது. இது ஒரு 7 நாட்கள். இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், தீபாவளி ஐப்பசி அமாவாசை என்று தீபாவளியை நாம் கொண்டாடுகிறோம். மறுநாள் இந்த பிரதமையிலேருந்து வருகிறது 6 நாட்கள் சஷ்டி. சஷ்டிங்கிறது 6வது நாள். முதல் நாள்லேருந்து 6வது நாள் சஷ்டி. அதுக்கப்புறமாக 7வது நாள் சப்தமி. இந்த 7 நாட்களும் இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருக பக்தர்களால் அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது, கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த சஷ்டி தருகின்ற பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த விரதத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். நம்ம அந்த கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் திருச்செந்தூரில் பார்த்தோமோ அப்படின்னு சொன்னால், அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடி கந்த சஷ்டி விரதம் இருந்து அங்கே இருப்பாங்க. முருகனை தொழுது கொண்டு இருப்பார்கள். பார்க்கவே ஒரு மெய்சிலிர்ப்பாக இருக்கும். எப்படி விரதம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. 6 நாட்களும் முழுமையாக அவர்கள் விரதம் இருந்து பட்டினியாக இருந்து சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு கோலாகலமாக அவர்கள் உணவினை எடுத்துக்கொள்வார்கள். அவ்வளவு கடுமையாக விரதம் இருப்பார்கள். இதை பற்றி என்னுடைய தோழி ஒரு முறை பேசும்போது சொன்னார், அவங்க சாதாரணமாக அந்த விரதங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் அவங்க வளர்ந்தவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, நான் ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, சஷ்டி விரதம் இருந்தால், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்புறம் அது திரிஞ்சு போச்சு. உண்மையில் அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேரடியான அர்த்தம் அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் ஏதாவது உணவு இருந்ததுனால் அந்த கரண்டி போட்டு எடுத்தோம்னா வரும். வெறும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கரண்டியை போட்டால் என்ன வரும்? ஒன்றும் வராது. அப்படிங்கிறது ஒரு சாதாரண அர்த்தம். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அந்த சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பை அந்த வயிற்றிலே குழந்தை வளரும் அப்படிங்கிறது. இதை ஆயிரக்கணக்கான பெண்கள் அனுசரித்து, ஆண்களும் பெண்களுமாக இந்த விரதத்தை அனுசரித்து நல்ல அருமையான குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். இது நிறைய உண்டு. இந்த மாதிரியான இந்த விரதம் பூர்த்தி ஆகிறதுங்கிறது, சஷ்டி விரதம் அப்படிங்கிறதே குழந்தைக்காக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த தோழி சொன்னால், எல்லாரும் என்ன ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளவு கஷ்டம். உற்றார் உறவினர் பேசுவது, எல்லாரும் ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்குறது, அந்த பெண் அடைகின்ற கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த மன வேதனையை விட இந்த மாதிரி பட்னி கிடப்புறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தீர்மானம் பண்ணுகிறாள். நான் கூட கேட்டேன், உன்னால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு. பார்க்கலாம், எவ்வளோ முடியுமோ நான் செய்கிறேன், அந்த முருகப்பெருமான் மேலே பாரத்தை போட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த சஷ்டி விரதம் இந்த நாட்களிலே, இந்த கந்த சஷ்டி நடந்த 6 நாட்களும் அவள் விரதம் இருந்தாள். அதுக்கப்புறமாக அருமையாக அடுத்த வருஷம் அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த சஷ்டி விரதம் இருந்து முடித்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து நான் அவள்கிட்ட கேட்டேன், எப்படி உன்னால் அந்த 6 நாளும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்டப்போ அவள் சொன்னால், எனக்கு தெரியல, அந்த 6 நாட்களும் எனக்கு ஏதோ உடம்பில் ஒரு சக்தி அப்படியே அலையாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பசிக்கவே இல்லை, சாப்பிடணுன்னே தோணலை. நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அந்த முருகப்பெருமான் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா? எனக்கு தெரியாது. அவள் அம்பாள் பூஜை செய்கிறவள். ஆனால் இந்த காரணத்தினால அவள் அந்த சஷ்டி விரதம் இருந்தாள். அந்த நாட்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் கந்த சஷ்டி கவசத்தை அதில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் 6 முறை அப்படிங்கிற மாதிரி அவள் படிச்சிருக்கா. அவள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா. அழகாக குழந்தை அவளுக்கு பிறந்தது. இது ஒரு நிஜமாகவே சொல்லுவாங்க இல்லையா, மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு அதிசயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவள் மட்டுமே இல்லை, ஏராளமான மக்கள் இந்த சஷ்டி விரதம் இருந்து அவர்கள் குழந்தையை பெற்றிருக்கிறார்கள்.
இந்த குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்குமா அந்த சஷ்டி விரதம் இருந்தால் அப்படின்னா இல்லை, எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். இப்போ திருச்செந்தூரில் வந்து ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் அப்படின்னு சொல்லலாம் அத்தனை பேரும் வந்து விரதம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க குழந்தைக்காக மட்டும் இல்லை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இல்லை ஏதாவது இருக்கும் அவங்களுக்கு. மகனுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை வந்து நல்ல தனம் கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும், அது போகணும் அப்படிங்கிற மாதிரி பல பிரார்த்தனைகளை செய்து கொண்டு அவர்கள் சஷ்டியிலே அந்த 6 நாட்களும் விரதம் இருக்கிறார்கள். சரி, எல்லாரும் அங்கே வந்து திருச்செந்தூருக்கு போய் தான் விரதம் இருக்கணுமா அப்படின்னா அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அவரவர்கள் வீடுகளிலேயே முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து அந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், இந்த சஷ்டியை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முருகப்பெருமான் குகன் என்று அழைக்கப்படுவன், அவனுக்கு உரியது இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது. இந்த யுகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய யுகம் அப்படின்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் முருக பக்தர்கள் பெருகிக்கொண்டே வருகிறார்கள். நம்ம வாகனங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 95% அந்த வாகனங்களிலே வேலை வைத்திருக்கிறார்கள். ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த வேலை வணங்கிவிட்டு அந்த வாகனத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். கண் கண்ட தெய்வமாக முருகப்பெருமான் மாறிக்கொண்டு வருகிறான். எங்கே பார்த்தாலும் வேல் வேல் வெற்றி வேல் அப்படிங்கிற அந்த முழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி கந்த சஷ்டி கவச்சத்தை படிப்பவர்கள், வேல்மாறல் படிப்பவர்கள், கந்தரலகாரம் படிப்பவர்கள், கந்தர் அனுபூதி படிப்பவர்கள் அப்படிங்கிறவங்க பெருகிக்கொண்டே போகிறார்கள். முருகப்பெருமான் கண் கண்ட தெய்வமாக இருந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அவனுடைய வேல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் அவ்வளவு சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த சஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஆய்வு செய்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சஷ்டி என்பவள் வேறு யாரும் இல்லை, இவள் வந்து தெய்வ யானை தான். எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த 6வது தன்மையிலே இருப்பது அப்படிங்கிறது பெருமானுக்கு எப்போவுமே பிடிக்கும். அவன் வந்து 6 முகமாக இருப்பவன். அதுக்கப்புறம் 12 கைகள், இந்த 2ஆக பெருக்கினால் 12 கைகள் அவனுக்கு உரியதாக இருக்கிறது. அதே மாதிரி 6 கார்த்திகை பெண்டிர்கள் அவனை வந்து வளர்க்கிறார்கள். வளர்த்து தான் அதுக்கப்புறம் பார்வதி அனைவரையும் ஒன்றாக சேர்த்து முருகப்பெருமானாக ஆக்கினார். அதே போல் இந்த 6வது நாள் சஷ்டி அப்படிங்கிறது சஷ்டி திதி. அந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரியதாக குறிக்கப்படுகிறது. இப்படி எல்லாமே 6 6 6 அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவனுக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. அதே மாதிரி பொதுவாக கோவில்களிலே அர்த்தஜாம பூஜை அப்படிங்கிறது செய்கிறது வழக்கம். இதுதான் வந்து 6வது காலமாக அர்த்தஜாமத்திலே செய்கின்ற பூஜை. இதை பற்றி சொல்லும் பொழுது, சிதம்பரத்திலே காலையில் எழுந்தவுடன், சிதம்பரம்தான் சிவபெருமானுடைய க்ஷேத்திரத்திலே தலையாயது, முக்கியமானது, நடுவானது அப்படின்னு சொல்லலாம், மூலமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிதம்பர க்ஷேத்திரத்திலே காலையில் எழுந்தவுடன் அவரிடமிருந்து, அந்த நடராஜ பெருமானிடமிருந்து பரவும் அந்த சக்தி அப்படிங்கிறது உலகமெல்லாம் பரவுகிறது. பரவி அனைவரையும் காக்கிறது. அது மாலைக்கு பிறகு இரவு ஆனவுடன் அதுக்கப்புறம் அனைத்தும் சென்று நடராஜ பெருமானிடம் ஒடுங்கி விடுகிறது. அதனால் நடராஜ பெருமானுக்கு அந்த இரவு அர்த்தஜாமை பூஜை, ஏன்னா எல்லா சக்தியும் அங்கே போய் உட்கார்ந்த உடனே அந்த சக்தி ஸ்வரூபமாக அண்டத்தினுடைய அத்தனை சக்தியும் ஒடுங்கிய நிலையில் அங்கே இருக்கும் பொழுது அந்த நடராஜ பெருமானை வழிபடுவது தான் அர்த்தஜாம பூஜை அப்படிங்கிறது. அதில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து விசேஷமானது. இதே மாதிரி தான் திருவிடைக்கழி அப்படிங்கிற ஊரிலே முருகப்பெருமானுக்கு கோவில் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஸ்தலம். முருகப்பெருமான் நம்ம தமிழ்நாட்டில் 300க்கும் மேற்பட்ட இடங்களிலே கோவில் கொண்டு உள்ளார். அந்த கோவில்களிலே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரதிஷ்டையாக இருக்கும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி இந்த திருவிடைக்கழி அப்படிங்கிற ஊரில் முருகப்பெருமான் அர்த்த ஜாமத்தில்
சிவனுக்கு பூஜை செய்கிறார். ஏன்னா அது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. அந்த 6வது காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6வது காலத்தில் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் பொழுது மகா விசேஷமாக இருக்கும். அதை பார்ப்பதற்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து அங்கே கூடுவார்கள். அந்த சக்தி எல்லாம் அங்கே ஒடுங்கி விடுகிறது. அதனை முருகப்பெருமான் வழிபடுகிறான். அதனால் இந்த 6 அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தன்மையிலே இருக்கிறது. இது தவிர இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரியவிரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன். அவனுக்கு வந்து குழந்தைகளே இல்லை. அவன் வந்து ரொம்ப ஏங்கி போகிறான், தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், எல்லா தெய்வங்களையும் வேண்டுகிறான். வேண்டினப்போ இந்த மாதிரி வந்து நீ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணால் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே புத்திர காமேஷ்டி யாகம், ராஜா தானே, அதனால் எந்த கஷ்டமும் இல்லை. அதனால் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நல்ல விதமாக புத்திர காமேஷ்டி யாகம் இதை தசரதனும் செய்தார். தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னப்போ ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் பிறப்பதற்காக புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறார். அதனால் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த பிரியவிரதனும் அவர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறார். செய்த பிறகு அவருக்கு வந்து குழந்தை பிறக்கிறது. ஆனால் என்ன பரிதாபம் அப்படின்னு சொன்னால், அந்த பிறந்த குழந்தை அப்படிங்கிறது அசைவற்ற நிலையில் இருக்கிறது. அதுக்கு வந்து எந்த விதமான அசைவுமே இல்லை. அது இறந்து போன தன்மையிலே அந்த குழந்தை இருக்கிறது. அப்போது இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுறது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணது, ஒரு ஆர்வம், ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல விதமாக குழந்தை, ஒரு புத்திரன், அவன் இளவரசனார், எவ்வளோ கற்பனை இருந்திருக்கும் பாவம். அதனால் இந்த மாதிரி அசைவற்ற நிலையில் அந்த குழந்தை இருந்த உடனே இவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார். இனிமேல் நம்ம வந்து உயிர் வாழறதால பிரயோஜனமே இல்லை, எதற்காக இதையெல்லாம் செய்யணும், நமக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம இறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியுமாக முடிவு செய்கிறார்கள். செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அசைவு இல்லாத குழந்தையையும் அவங்க தூக்கி கொண்டு அவர்கள் போகிறார்கள். இறந்து போவதற்காக அந்த கடலை நோக்கி அவர்கள் போகிறார்கள். அப்போது ஒரு பெண்மணி, ஒரு அழகான பெண்மணி அவள் வந்து வர்றாள். வந்துட்டு, எதுக்காக நீங்கள் எங்கே இவ்வளோ அழுது கொண்டே போகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இதை சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அந்த குழந்தையை அந்த பெண் தன்னுடைய கையாலே வாங்கி கொள்கிறாள். வாங்கி கொண்டு அந்த குழந்தையை அப்படியே அணைத்து கொள்கிறாள். அவ்வளவு ஒரு தாய்ப்பாசத்தோடு அணைத்து கொள்கிறாள். அணைத்து கொண்ட உடனேயே என்ன அதிசயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த கை விரல்களும் கால் விரல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படியே அந்த நகர ஆரம்பிக்கிறது, ஆட ஆரம்பிக்கிறது, இந்த அசைவு தெரிகிறது. இதை பார்த்த உடனே இவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த மன்னருக்கும் மனைவிக்கும். அவங்க அப்படியே உலகாங்கிதம் அடைந்து போகிறார்கள். அந்த குழந்தை ஒரு 5 நிமிடத்திலே அது உயிர் பெறுகிறது, அழ ஆரம்பிக்கிறது. பொதுவாக எல்லாரும் அழுறது அப்படின்னு சொன்னால் சோகம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனால் பிறந்த குழந்தை அழுவதுங்கிறது எல்லோரும் மகிழ்வு அடைவார்கள். எந்த தாயுமே குழந்தை அழுறது அப்படின்னு சந்தோஷப்படுறா அப்படின்னு சொன்னால் அது வந்து பிறந்த நேரத்தில் தான். ஏன்னா பிறந்த உடனேயே குழந்தை பெரிதாக அழ வேண்டும். அப்படியே வாயை திறந்து அழும் பொழுது தான் உள்ள அந்த ஆக்சிஜன் போயிட்டு தலையிலே இருக்கின்ற அந்த மூளையிலே எல்லா ஆக்சிஜனும் புகுந்து கொண்டு ஒவ்வொன்றாக அங்கே வந்து திறக்க ஆரம்பிக்கும். அது வந்து விஞ்ஞானபூர்வமானது. அதனால தான் அழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த குழந்தையை தலைகீழாக பிடிச்சிக்கிட்டு ஒரு அடி போடுவார். போட்ட உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கும். வெவ்வேறு முறைகள் இன்றைக்கெல்லாம் வந்துடுச்சு. அதனால் அந்த மாதிரி அந்த பிரியவிரதனுடைய அந்த பையன், மகன், குழந்தை அது பெரிதாக அழ ஆரம்பித்தோடனே இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுறது. அந்த பெண்மணியை இவர்கள் இருவரும் வணங்குகிறார்கள். நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்கிறா, நான் தான் தேவயானையினுடைய அம்சம், எனக்கு பேர் சஷ்டின்னு பேர், நான் வந்து குழந்தைகளை எப்பொழுதும் விரும்புபவள், அதனால தான் நீங்கள் இந்த குழந்தையை கொண்டு வந்த உடனே நான் வந்து உங்ககிட்டேருந்து இந்த குழந்தையை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த சஷ்டி அப்படிங்கிறவ வந்து தேவயானை, அவளே வந்து சஷ்டியாக ஆகிறாள். அதனால தான் தேவயானையின் மேலே அவ்வளவு பிரியம் முருகனுக்கு. இவளை வந்து இவளை பற்றி இவளை பூஜை செய்யும் பொழுது தேவயானையுடைய அர்ச்சனை அப்படின்னு வரும்போது ஷஷ்டியை நமக, ஷஷ்டீஸ்வரியை நமக, ஷஷ்டி பதையே நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவளை தேவயானைக்கு ஷஷ்டிங்கிறது பேர். அதனால் அந்த மாதிரி வந்து அவளை பூஜை செய்வார்கள். அவளுக்கு வந்து
சம்பத் ஸ்வரூபிணி அப்படின்னே பேர். சம்பத்தை கொடுப்பவள். இது வந்து சம்பத் அப்படின்னு சொன்னால் எல்லா சம்பத்தும், செல்வ வளம். ஏன்னா பணம் மட்டும் இல்லை, எல்லா சம்பத்து அப்படின்னு சொன்னாவே எல்லா விதமான வளங்களும் அவற்றினுடைய ஸ்வரூபிணியாக அவள் இருக்கிறாள். அதுவே உருவாக அவள் அந்த ஸ்வரூபமாக இருக்கிறாள் தேவயானை. நாம் வந்து அவ்வளவு தூரம் தேவயானையை பற்றி நாம் நினைத்தது கிடையாது. பொதுவாக இந்த வள்ளியை பற்றி தான் சொல்வார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் அவளுடைய கதை அப்படிங்கிறது சுவாரஸ்யமான கதை. தேவயானையை இந்திரன் பரிசாக கொண்டு வந்து முருகனுக்கு கொடுத்தார். ஆனால் வள்ளியை தேடிக்கொண்டு முருகன் போனான். அவள் வந்து இச்சாசக்தி. ஆனால் தேவயானை அப்படிங்கிறது வந்து கிரியாசக்தி. முருகப்பெருமானுடைய வேல் அப்படிங்கிறது ஞான சக்தி. இந்த மூன்றும் இணையும் பொழுது தான் ஒரு மனிதன் ஒரு முழுமையை பெறுகிறான். அதனால் கிரியாசக்தியாக இருக்கின்ற அந்த தேவயானை ஷஷ்டியினுடைய அம்சமாக இருக்கிறாள். நம்ம பார்த்தோம் முருகனுக்கு வந்து அந்த 6வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 6 அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஷஷ்டியினுடைய அம்சமாக இருக்கின்ற தேவயானையை முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே இந்த குழந்தையை தருகின்ற ஒரு செல்வமாக இருக்கிறாள், சொரூபிணியாக இருக்கிறாள். அதனால தான் இந்த ஷஷ்டி விரதம் இருக்கும் பொழுது அவள் வந்து தேவயானை அவள் அள்ளித்தருகிறாள். முருகப்பெருமான் அதனை மக்களுக்கு பிரார்த்தனை செய்பவர்களுக்கு கொடுக்கிறார். அதனால் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை பேருக்காக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஆயிரக்கணக்கான பேர் அந்த பிரார்த்தனைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இது மட்டும் இல்லை, எந்த பிரார்த்தனை செய்து கொண்டாலும் இந்த சஷ்டி அப்படிங்கிற விரதம் இருந்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நடந்து கொண்டும் இருக்கிறது. அதனால் இந்த சஷ்டி விரதத்தை இருக்கிறது அதனுடைய பின்னணி தெய்வீக அம்சத்தை நாம் பார்த்தோம். இப்போ சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நாம் வரும் பதிவிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.